வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 317 திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். முதல் மதிப்பெண் எடுத்த மாணவியின் வீட்டிற்கு கழிப்பறை வசதி. நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சர்வம் அறக்கட்டளை நாமக்கல் மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தில் +2வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி தீபாவை பாராட்டும் வகையில் அவரது வீட்டில் கழிப்பிட வசதி இல்லை என்பதை அறிந்து அதை கட்டித்தர முடிவு செய்தது. அது கழிப்பறையாக இருந்தாலும் தூய உணர்வோடு செயல்படுவதால் இன்று பூமி பூஜையுடன் அப்பணி தொடங்கியது. இந்த நிகழ்விற்கு நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் அவர்கள் தமது மனைவி சித்ரா சுப்பிரமணியம் அவர்களுடன் மாணவி தீபாவின் இல்லம் சென்று கலந்து கொண்டார் என்று சர்வம் அறக்கட்டளையின் நிறுவனரும் நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளருமான திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களின் தமிழகத்தில் மக்கள் அரசியலை வலுப்படுத்த மாண்புமிகு மக்களை சந்திக்கும் 2ஆம் கட்ட பயணம். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தன்னலமற்ற சமூக பொறுப்பேற்ற இளைஞர்கள் 1000 பேர் களமிறங்க வேண்டும். அப்படி களமிறங்க தயாராயிருக்கும் இளைஞர்கள் கட்சி அரசியலை விடுத்து மக்கள் அரசியலில் இணையும் மக்களை அவர்களது மாவட்டம், அவர்களது ஊராட்சியிலேயே சென்று அவர்களை சந்தித்து வருகிறார் பேராசிரியர் பழனித்துறை ஐயா. அவரது முதல் கட்ட சுற்றுப்பயணம் ஆகஸ்ட் 15 ஈரோட்டில் தொடங்கி கோவை, திருப்பூர், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விளாத்திக்குளம், சண்முகபுரம் ஊராட்சியில் நிறைவடைந்தது. இந்த பயணத்தில் கட்சி அரசியலை கடந்து மக்கள் அரசியல் ஒன்றே தீர்வு என்ற தேடலில் உள்ள இளைஞர்கள், பொதுமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மட்டுமின்றி சமூக பிரமுகர்களான தொழிலதிபர்கள் திரு கே பாலுசாமி, சக்தி மசாலா திருமதி சாந்தி துரைசாமி, மில்க் மிஸ்ட் CEO திரு சதீஷ், தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம், உயர் திரு கிருஷ்ணராஜ் வானவராயர், அக்னி ஸ்டீல்ஸ் திரு தங்கவேலு, ஜோஹோ நிறுவனத்தின் CEO திரு ஸ்ரீதர் வேம்பு ஆகியோரை சந்தித்து மக்கள் அரசியல் பற்றி விரிவாக கலந்துரையாடிய போது இப்படி ஒரு முயற்சிக்காகவே நாடே காத்திருக்கிறது என்பதை இப்பயணம் உணர்த்தியது என்றார். அடுத்த கட்ட பயணம் மேலும் சிறப்பாக அமைய நல்லூர் வட்டத்தின் மாநில குழு ஆலோசித்து வருகிறது. தங்களது ஊராட்சி, தங்களது மாவட்டத்தில் இந்த நிகழ்விற்கு தயார் நிலையில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவாகியுள்ளதால் அப்படி தயாராய் உள்ளவர்கள் கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அரசியல் கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் தெரிவித்தார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 99625500835. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமங்களில் மக்களை நேரிடையாக சந்தித்தார் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா. ஆகஸ்ட் 25 காலை 10 மணிக்கு திருநெல்வேலி மாவட்டம் நடுவக்குறிச்சி ஊராட்சியிலும், பிற்பகல் தூத்துக்குடி சென்று விளாத்திக்குளம், சண்முகபுரம் ஊராட்சியில் மாலை 4 மணிக்கும் மக்களை சந்தித்து மக்கள் அரசியலில் மக்களின் பங்களிப்பு பற்றி பேசினார். இதில் நடுவக்குறிச்சி ஊராட்சியில் நாராயணகுமார் அவர்களும், விளாத்திக்குளம் சண்முகபுரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சித்திரவேலு அவர்களும் மக்கள் சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் ஜமீன் செங்கல்பாலை ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரவீந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது, இந்த அமைப்புக்கு பேரு நல்லூர் வட்டம். பேரு எப்படின்னு பாத்தீங்களா, நம்ம எல்லாருமே இப்ப நல்லூர் வட்டத்துக்குள்ள இருக்கோம். நம்மள எல்லாரும் இந்த இயக்கத்துல நம்ம உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்தாலே நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். எப்பவும் நம்ம நல்லவங்க தான். இருந்தாலும் நல்லூர் வட்டம் நம்மளை நாடி வந்திருக்குது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. காலை இணையவழி கூடுதலில் ஜோஹோ CEO ஸ்ரீதர் வேம்பு சந்திப்பு பற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. ஆகஸ்ட் 25 அன்று நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர்கள் குழு தென்காசி மாவட்டத்தில் ஜோஹோ நிறுவனத்தின் CEO ஸ்ரீதர் வேம்பு அவர்களை சந்தித்தது. அந்த சந்திப்பு பற்றி இன்று காலை நடைபெற்ற இணையவழி அனுபவ பகிர்வில் வெளியான அரிய தகவல்கள் இதோ. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் தொழில் நிறுவனமாக ஜோஹோ கூகுள்களுக்கு சவால் விடும் இணைய தொழில்நுட்ப திறன் கொண்டதாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தனித்துவத்தை வைத்து அம்மாவட்டத்தை வளப்படுத்துவது அவரது தெளிவான திட்டமாக உள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் பயணிக்குமாறு தனி ரயில் விட தயாராய் சிறப்பு திட்டம் வைத்துள்ளார்.
வெளிநாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான பொருட்களை மறு ஆய்வு செய்து நமது நாட்டு தயாரிப்பாக எளிமைப்படுத்த ஆய்வுக் கூட்டம் செயல்பட்டு வருகிறது. திறமையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வாழ்ந்து காட்டும் தற்சார்பு வாழ்க்கை, எளிமையான தோற்றம், கிராமிய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து வருவதை காண முடிகிறது என்று இந்த சந்திப்பிற்கு ஏற்பாட்டினை செய்திருந்த திரு அருள் பிரகாசம் தெரிவித்தார். துடிப்பான ஊராட்சி பிரதாபராமபுரம் விளையாட்டிற்கு முதலிடம். நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக 23 மாணவர்கள் கலந்து கொண்டு 15 பதக்கங்களை வென்றுள்ளது பாராட்டத்தக்கது. இதில் உடற்கல்வி ஆசிரியர் திரு காளிமுத்து அவர்களுக்கு முக்கிய பங்கிருப்பதாகவும், பெற்றோர்களும் கல்வியுடன் மாணவர்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்தும் போது ஒத்துழைப்பளித்தால் பஞ்சாயத்தும் இதற்காக முழு முயற்சி எடுக்க தயாராயிருப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் புத்தக திருவிழாவில் RTI பயிற்சி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் தகவல் பெறும் உரிமை சட்டம் பற்றிய பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது எனவும், இதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் விழிப்புணர்வு பெற்றது மனதுக்கு நிறைவாக இருந்ததென திரு ஹக்கீம் தெரிவித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் தமது ஊராட்சி முன் தளப்பணியாளர்களுடன் சினிமா. திருச்சி திருவெரும்பூர் ஒன்றியம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரம்யா. இவர் தனது கிராமத்தின் முன் தளப்பணியாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்கள் குடும்பத்தாருடன் திடைப்பரத்திற்கு அழைத்துச் சென்று வழிகாட்டி இருப்பதாக கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.